வார்த்தைகளோட சக்தி அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. சத்ரபதி சிவாஜி அவங்க அம்மாவோட சின்ன வயசுல தாயம் விளையாடுவாரு. அவர் விளையாடும் போதெல்லாம் அவங்க அம்மா தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு தடவ அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு, "அம்மா, எப்பவுமே நீ தோத்துக்கிட்டே இருக்கிறியே, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேனே" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "மகனே, நீ எப்பொழுதுமே ஜெயிக்க பிறந்தவன். நீ ஜெயித்து கொண்டே தான் இருப்ப. அதனால எப்பவுமே உனக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும்" அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி தாயம் விளையாடும் போதும் அதை சொல்லி 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 அதை அவர் கேட்டு 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 அந்த சின்ன வயசுலயே நமக்கு எப்பவும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது அந்த சின்ன வயசுலயே அவருடைய மனதுல அவங்க அம்மா பதிய வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் மனசுல ஆழமா இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில அவர் வெற்றி மேல் வெற்றி பெற்றார். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டார். 350 வருஷத்துக்கு மேல அவருடைய பெயர் நல்லா நிலைச்சு நிற்குது அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மாவோட வார்த்தைகளும் ஒரு விதத்துல காரணம்தான்.